ஹாய், வெல்கம் டு ஜெயா கார்த்திக் சேனல். இன்னைக்கு வந்து லஞ்ச் vlog தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து வெனஸ்டே, மகா சிவராத்திரி இன்னைக்கு அதனால் வந்து நாங்கள் நான்வெஜ் வந்து ஸ்ட்ரிக்டாக எடுக்க மாட்டோம். இன்னைக்கு வந்து லஞ்ச் என்ன அப்படின்னா பாலக்கீரை குழம்பு, அதுக்கப்புறமா வந்து பொட்டேட்டோ பொரியல். ஸோ இது ரெண்டுமே வந்து கிருஷியோட ஃபேவரட் தான் நாங்கள் செய்ய போகிறோம். இதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ எல்லாமே நான் வந்து சாப் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து அவசர சமையல். இன்றைக்கி 1:30க்கு அப்புறமா தான் வந்து நான் இந்த vlog-ஐ எடுத்துகிட்ருக்கேன். அதனால் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்காக வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அந்த ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட சொல்லியிருக்கேன். வந்து பருப்பெல்லாம் வேக வச்சுட்டேன் ஆல்ரெடி. அண்ட் இது வந்து நம்ம கடைய போகிறனால வந்து அப்படியே வந்து எல்லா ஐட்டமும் நான் போட்டுருவேன். ஸோ இப்போ நான் கடைய போகிறனால எல்லாமே டக்குன்னு எடுத்து வச்சுட்டேன். எல்லாமே உள்ளே போட்டுருக்கோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா தீந்துருச்சு. அப்படி இல்லைன்னா நான் இதுக்கு வந்து பச்சை மிளகா தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து எல்லா கீரையும் போட்டு போகிறேன். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டு அப்புறம் வேணா போட்டுக்க போகிறேன். ஒரு 6-7 விசில் வந்ததுக்கப்புறமா வந்து அப்படியே நல்லா கடைஞ்சி வரும். கடகடன்னு பொட்டேட்டோ பொரியலும் செய்ய போகிறேன். இப்போ வீடியோவோடு சேர்த்து நான் வந்து சிவராத்திரிக்கு செஞ்ச பூஜையோட வீடியோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி சிவராத்திரிக்கு நான் வந்து பூஜை பண்ணுறேன். என்கிட்ட லிங்கமெல்லாம் கிடையாது. ஏன்னா எங்கள் வீட்டில் யாருமே வந்து அந்த மாதிரி லிங்கம் வச்சு அபிஷேகம் பண்ணி எந்த ஒரு ப்ராக்டிஸும் பண்ணது கிடையாது. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து நான் வெறும் நைட் வந்து முழிச்சிட்டு சுவாமியோடைய நாமம் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். எனக்கு இது வந்து என்னுடைய லைஃப்பில் இது ஒரு அதிசயம்தான் எனக்கு நடந்தது. நான் வந்து திடீர்னு வந்து 10:30க்கு வரைக்கும் வந்து எனக்கு வந்து சரி நெக்ஸ்ட் டே வந்து கிறிஷுவுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் இருக்குது, நம்ம தூங்கிடலாம், இந்த இயர் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நெக்ஸ்ட் இயர் வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் அதே மாதிரி தான் எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. பட் என்னுடைய லைஃப்பில் இது ஒரு அதிசயம்தான் நடந்தது. திடீர்னு ஒரு 11 o'clock போல் வந்து நிறைய ரோஜா பூ இருந்துச்சு வீட்டில். பூஜை பண்ணுறதுக்காக வந்து நான் ஜென்ரலாக வந்து வாங்கி வச்சுக்குவேன். கொஞ்சம் மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, அதுக்கப்புறம் வந்து சாமந்தி பூ, இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து நான் வந்து வாங்கி வச்சுக்குவேன். நாங்கள் வந்து அவுட்டரில் இருக்கிறதுனால வந்து நான் வெளியில் போகிறப்போ ஒரு 3 daysக்கு வந்து பூ வர்ற மாதிரி வாங்கி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அந்த மாதிரி வெளியில் நெக்ஸ்ட் டைம் நம்மளால் போக முடியலை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சுன்னா பிக் பாஸ்கெட்டில் வந்து இந்த மாதிரி ரோஜா பூ அந்த மாதிரி கிடச்சிருச்சு அப்படின்னா வந்து வாங்கி வச்சுக்குவேன். அது வந்து நல்லா டைட்டாக வந்து பிளாஸ்டிக் கவரில் போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு 1 week வரைக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாமந்தி பூவும் வாங்கி வச்சுக்குவேன். அன்றைக்கி அப்படி தான் வந்து ஒரு 3 days முன்னாடியே வந்து சாமந்தி பூ கொஞ்சம், ரோஜா பூ கொஞ்சம் வந்து வாங்கி வச்சுருந்தேன் பிக் பாஸ்கெட்டில் இருந்து. அவ்வளோதான். உருளைக்கிழங்கு பொரியல் இன்னும் ஒரு 5 minutes ஆயிடும். இதில் நான் வந்து எப்பயும் சொன்ன மாதிரி தான் ரொம்ப நான் மசாலாலாம் போடலை. உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அவ்வளோதான் போட்டேன் நான். இதுவே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கீரை கடைசலும் வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி நாங்கள் என்ன ஃப்ரூட் எடுத்திருக்கோம் அப்படின்னா மாம்பழம் தான் எடுத்திருக்கோம். நாங்கள் மகாசிவராத்திரினால மார்னிங் வந்து நான் ஃபாஸ்டிங் இருந்தேன். அதனால் வந்து சீக்கிரமாகவே வந்து பசி வந்துருச்சு எனக்கு. ஆயிடுச்சு. இப்போ வந்து பொட்டேட்டோ பொரியல் வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து விசில் வந்துருச்சு. விசில் அடங்கணும் தான் ஒரு 5 minutes ஆகும். சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஒயிட் ரைஸ் ஆல்ரெடி வந்து நான் செஞ்சு வச்சுட்டேன். ஸோ கீரை குழம்பு, பொட்டேட்டோ மசாலா ஆயிடுச்சு. இப்போ நாங்கள்லாம் சாப்பிட போகிறோம். இது வந்து சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பூஜை செஞ்சுருந்தேன். என்கிட்ட சிவன் பார்வதி படம் தான் இருக்குது. அதனால் படத்துக்கு முன்னாடி என்கிட்ட இருக்கிற ரோஜா பூ வச்சு ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு தடவை சிவநாமம் சொல்லி சாமி படத்தில் வந்து சாமி பாதத்தில் வந்து நான் வந்து சமர்ப்பணம் பண்ணேன். இது வந்து திடீர்னு நான் செஞ்ச பூஜைனால நான் பெருசாக விரதமெல்லாம் எதுவுமே இருக்கலை. நான் ஜென்ரலாக வந்து ஏதாவது பூஜை நாள் வந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு மீல் வந்து சாப்பிடாமல் வந்து விரதம் இருப்பேன். தீபாவளியாக இருந்தாலும் சரி, பொங்கலாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஏதாவது நல்ல நாள் வந்துச்சு அப்படின்னா வந்து
ஃபேமிலிக்காக நான் வந்து 1 மீல் வந்து சாப்பிடாம விரதம் இருப்பேன். அப்படி விரதம் இருந்து பூஜை பண்ணதுக்கப்புறமா தான் நான் வந்து சாமிக்கு படைச்ச ஏதாவது பிரசாதம் வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா தான் நான் வந்து நார்மலாக வந்து சாப்பிடவே ஆரம்பிப்பேன். நெக்ஸ்ட் இயர் வந்து நான் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக விரதம் இருந்து மகா சிவராத்திரிக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இந்த தடவை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கனால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து சிவநாமம் பாடிக்கிட்டே வந்து நான் வந்து பூஜை பண்ணியிருக்கிறேன். இதில் ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்னுடைய சூழ்நிலை பார்த்துட்டு நான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். வேறு ஏதாவது மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சிவராத்திரிக்கு ஜென்ரலாக வந்து எல்லாருமே வந்து சிவன் கோயிலுக்கு போவாங்க. பட் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து சாமி மேலே எந்த நம்பிக்கையும் இல்லாதனால நாங்கள் வந்து இந்த மாதிரி பூஜையும் ஃபாலோ பண்ணுறதில்ல. நான் வீட்டில் இருந்து சாமி கும்பிடுவேன், அவ்வளோதான். ஸோ இந்த விலாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய்.